நீங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயம் நடந்தது. நடுவுல இந்த பொள்ளாச்சி அப்படியே ஆபரேஷன் உள்ளது பொள்ளாச்சிக்கு நடுவுல ஷிஃப்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. நடுவுல வந்து ஜெயம் ரவியோட 2வது மனைவி இவர்கள் தானே அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட ஊடகங்கள் மாறிச்சு. அப்புறம் திருப்பி ஆபரேஷன் போயிட்டாங்க. நம்ம பொலிட்டிக்கலா ரொம்ப போறனால சினிமாட்டிக்கா பாக்குறது இல்ல விக்னேஷ். அதுக்காக அது காஷ்மீர் பார்டர்ல இருந்து நேரா ஜெயம் ரவி வீட்டுக்கு தான் வந்தாங்க நம்ம மீடியா வந்து. பட் பொள்ளாச்சி கரெக்ட். கினிஷா கனிஷா அது வந்து ஓகே. பட் இந்த பொள்ளாச்சி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சூப்பரா ஒரு வார்த்தை சொன்னீங்க. இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ்ல தண்டனை அப்படின்றது வந்து சடலம் மட்டும்தான் வெளியில வரணும்ட்டு. பட் ராஜீவ் காந்தி அவர்களுடைய முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்களுடைய கொலை வழக்குல 7 பேருக்கு தூக்கு தண்டனையை கொடுத்தாங்க. அந்த தூக்கு தண்டனைய இவங்க கருணை மனு போட்டாங்க, அது பண்ணாங்க, இது பண்ணாங்க. அப்புறம் சோனியா காந்தி மன்னிச்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது எனக்கு தெரியல. ராஜீவ் காந்தி கொன்றதுக்கு சோனியா காந்தி மன்னிப்பதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. அது தனிப்பட்ட ஒரு கணவனை கொன்றவர்களையும் மன்னிக்கலாம்.